ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டெக்னிக்கல் அனலைஸ் ஃபார் பிகினர்ஸ். டெக்னிக்கல் அனலைஸ்ல என்ன, இது மூலயமா நமக்கு என்ன நன்மை கிடைக்குது, இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா டெக்னிக்கல் அனலைஸ்ல என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை ஃபண்டமெண்டல் வைஸ் நல்லா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது தான் டெக்னிக்கல் நமக்கு தேவை. இதே மாதிரி டெக்னிக்கல் அனலைஸ் மூலம் நம்ம அனலைஸ் பண்ணணும்னா அதில் 3 சார்ட் இருக்கு. முதலாவதா பார்த்தீங்களா லைன் சார்ட்டு, இரண்டாவதா பார் சார்ட்டு, மூணாவது பார்த்தீங்களா கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு. இந்த லைன் சார்ட்டில் பார்த்தீங்களா அப் அண்ட் டவுன் காட்டாது, அதாவது ஹையும் லோவும் மட்டும் தான் காட்டும். ஆனால் கேண்டில் ஸ்டிக் சார்ட் பார்த்தீங்களா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதனாலனா இங்கே தான் நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கேண்டில் எடுத்துட்டோம்னா அந்த கேண்டிலோட எந்த வரைக்கும் ஹை போயிருக்கு, எது வரைக்கும் லோ வந்திருக்குன்னு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ல எடுத்துப்பாங்க. முதலாவதா டெக்னிக்கல் அனலைஸ் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்டாக்கோட என்ட்ரி ப்ரைஸ், எக்ஸிட் ப்ரைஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, அந்த ஸ்டாக்குக்கு வால்யூம் இருக்கா இல்லையா, அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்றது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா டெக்னிக்கல் அனலைஸ் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஐடென்டிஃபை ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டாக். ஒரு ஸ்டாக்கோட ப்ரீவியஸ்ல என்ன நடந்ததோ அதுதான் ஃபியூச்சர்ல நடக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்குக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில இதில் தான் அதே மாதிரி நடக்கும். டெக்னிக்கல் அனலைஸ் யார் யார் யூஸ் பண்ணுவாங்களா, ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், ஸ்விங் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், இவங்க தான் மோஸ்ட்லி டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கல் அனலைஸ் மூலம் நமக்கு என்ன லாபம்னா, குறைந்த காலத்தில் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி விற்கும் போது அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதே லாங் டேர்ம் ட்ரேடர்ஸை விட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் தான் அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குறுகிய காலத்தில் லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டெக்னிக்கல் அனலைஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுலாம் குறுகிய காலத்தில் லாபத்தை அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி நான் ஒரு ஃபுல் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வேணா ஐ பட்டனில் தரேன், என்னோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதனால அந்த வீடியோவும் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஒரு ஸ்டாக்கு ஏறிட்டே இருந்துச்சுன்னா அது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக்கு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை பீரிஷ் கேண்டில் ஸ்டிக். டோஜி பேட்டர்ன்லாம் ஒரு ஸ்டாக்கு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கு 100 ரூபாயில் ஓப்பன் ஆச்சுன்னா 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்ப 90 ரூபா வரைக்கும் கீழே இறங்கி திரும்ப 100 ரூபாலேயே க்ளோஸ் ஆகிறது தான் டோஜி பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதாவது ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது தான் டோஜி பேட்டர்ன். இந்த 3 கேண்டில் ஸ்டிக்கு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இதுதான். இந்த 3 கேண்டில் ஸ்டிக்கை உங்களுக்கு நல்லா தெரியணும். இந்த 3 கேண்டில் ஸ்டிக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ட்ரேடே பண்ண முடியும். அடுத்ததா இந்த கிரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. அதாவது கீழே தான் ஓப்பன் ஆகும், அதாவது 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி 90 ரூபா வரைக்கும் கீழே இறக்கி இருப்பாங்க. அதாவது செல்லர்ஸ் கீழே இறக்கியிருக்காங்க. அப்புறம் 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் போயிட்டு 140ல் க்ளோஸ் ஆகிறது தான் இதுதான் புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இதே பீரிஷ் கேண்டில் ஸ்டிக்லாம் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் பீரிஷ் கேண்டில் ஸ்டிக். அதாவது கீழே புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆகும், ஆனால் பீரிஷ் கேண்டில் ஸ்டிக் மேலே ஓப்பன் ஆகும். புல்லிஷுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் பீரிஷ் கேண்டில் ஸ்டிக் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கு இறங்கிட்டே இருக்கிறது தான் பீரிஷ் கேண்டில் ஸ்டிக் சொல்லுவாங்க. இது ரெட் கலரில் நமக்கு காட்டும். இதுக்கு ஓப்பன் ப்ரைஸ் மேலே தான் கொடுத்துருப்பாங்க, க்ளோஸ் கீழே.
இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 100 ரூபால வந்து ஓப்பன் ஆகி 110 வரைக்கும் ஹை போயிட்டு 50 வரைக்கும் லோ போயிட்டு திரும்ப வந்து 80லயே க்ளோஸ் ஆகிறதான் பீரிஸ் கேண்டில் ஸ்டிக் சொல்லுவோம். அதாவது இதுதான் வந்து இந்த கேண்டிலோட பாடின்னு சொல்லுவாங்க. புல்லிஷ் கேண்டிலுக்கும் பீரிஸ் கேண்டிலுக்கும் இதுதான் பாடி. இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கிறத வந்து விக்குன்னு சொல்லுவோம். அதாவது பார்க்கறதுக்கு மெழுகுவர்த்தி மாதிரியே நமக்கு வந்து இருக்கும். இந்த கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனலிஸை வந்து பண்ண முடியும். இதுலேயே பார்த்தீங்கன்னா டோஜி பேட்டர்ன், அதாவது டோஜிலேயே ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிறது தான் டோஜி பேட்டர்ன். இது வந்து டோஜிலேயே புல்லிஷ் டோஜி, இது வந்து பீரிஷ் டோஜி. இதே மாதிரி இந்த டோஜி பேட்டர்ன், புல்லிஷ் கேண்டில், பீரிஷ் கேண்டில் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சார்ட்ல வந்து ரீட் பண்ண தெரியணும். இதை வந்து ஒரு சார்ட்ல வந்து எப்படி ரீட் பண்ணலான்னு நான் ஒரு சார்ட்டை வந்து எடுத்து காட்டுறேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து ட்ரேடிங் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து நான் உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல் ஸ்டாக்கை வந்து எடுத்திருக்கேன். எப்பயுமே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்தால் தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் இதே 1 மினிட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அதனால லாங் டேர்ம் டைம் ஃப்ரேமில் எடுக்கிறது தான் நமக்கு வந்து ட்ரேடிங்க்கு நல்லது. அதனால 1 மந்த் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக்கு வந்து எந்த ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா 2020 ஃபஸ்ட்டு ஏப்ரலில் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கீழே இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 ஆகஸ்ட் 1 வந்து கீழே இறக்கியிருக்கு. திரும்ப வந்து அப் ட்ரெண்ட் வந்து ஆயிருக்கு. ஜூன் 3 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கு. இப்படி தான் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கோட சார்ட் பேட்டர்னை வந்து ரீட் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்கு. எதுலாம் கீழே இறக்கத்தை வந்து காட்டிட்டு இருக்காங்க. இப்படி தான் ஒரு சார்ட்டை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணணும். அடுத்ததா ஒரு சார்ட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். ஒரு சார்ட்டோட கீழே வி ஷேப்ல இருக்கிறதா சப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு இருக்கு. இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைனில் போட்டோம்னா இதுதான் வந்து நமக்கு சப்போர்ட், இதுதான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரையணும். இதை பற்றிலாம் ஒரு டீட்டெயிலாக வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது ட்ரேட் செய்வதற்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியவை எவைன்னு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், மேலே ஐக்கான் பட்டன்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டுருக்கு, இப்போதைக்கு நம்ம வந்து வாங்கலாமா வேண்டாமா, அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து எப்படி போயிருக்கு நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும் விற்கணும். அதே மாதிரி சப்போர்ட் எப்படி வரையணும்னு வந்து இந்த ஸ்லைட் ஷோவில் வந்து காட்டியிருக்கேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்படி வரைஞ்சி காட்டல, அதே மாதிரி தான் இந்த ஸ்லைட் ஷோலையும் காட்டி. இது வந்து ஒரு ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டும் போகாமல் டவுன் ட்ரெண்டும் போகாமல் ஒரு கன்சால்டேஷன்லேயே போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன் சொல்லுவாங்க. அடுத்ததா இந்த கன்சால்டேஷன் ஜோனை வந்து உடைச்சிட்டு இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே வந்து இறங்கியிருக்கு. அதாவது இதை பிரேக் அவுட் ஆகி கீழே வந்து இறங்கியிருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக்கை வந்து சப்போர்ட் பண்ண யாருமே இல்லாமல் இந்த ஸ்டாக்கை வந்து விற்றுருக்காங்க. செல்லர்ஸ் வந்து அதிகமாக வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கு வந்து இறங்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஜோன்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறி இருக்கு. அதாவது அப் ட்ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 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 கேண்டிலை உடச்சி மேலே ஏறதுனால இது அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் மோடில் போயிட்டுருக்கு. அடுத்ததா இது வரைக்கும் பார்த்ததுலாம் பேசிக்கான ஒரு டெக்னிக்கல் அனலிஸ். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அடுத்ததாக நம்ம வந்து பேட்டர்னை வந்து பார்க்க முடியும். இது எல்லா பேட்டர்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்க மாதிரியே இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஷோல்டர், மேலே வந்து ஹெட்டு, ரைட் சைடில் ரைட் ஷோல்டர். இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து பிரேக் அவுட்டை உடச்சி கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கு வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செல்லர்ஸ் வந்து உள்ளே வராங்கன்னு அர்த்தம், அதிகமாக வந்து உள்ளே வராங்க. அப்போ இந்த நேரத்தில் வந்து உங்ககிட்ட இந்த ஸ்டாக் இருந்துச்சுன்னா விற்றுட்டு வெளியில் வந்துடணும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பேட்டர்ன். அதே மாதிரி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் கீழே வந்து இருக்கும்.
இதை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே வந்து இன்னுமே மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பையர்ஸ் வந்து உள்ளார வந்து அதிகமாக வருவாங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முக்கியமான பேட்டர்ன் ட்ரேடிங்கில். அடுத்ததா ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னும் வந்து ஒரு முக்கியமான பேட்டர்ன் ட்ரேடிங்கில். இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் எப்படி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஒரு ஸ்டாக் வந்து அப்டர்ல போயிட்டு இருக்கும் போது ஹேமரை வந்து திருப்பி போட்ட மாதிரி நமக்கு ஒரு சிம்பிள் வந்து வரும். ஒரு ஸ்டாக் வந்து அப்டர்லே போயிட்டு இருக்கும் போது சுத்தியலை வந்து திருப்பி போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக செல்லர்ஸை வந்து இந்த ஸ்டாக்கை வந்து இறக்கிட்டே வருவாங்க. அதனால இந்த நேரத்தில் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம விற்றுட்டு வெளியில் வர்றது நல்லது. அடுத்தது முக்கியமான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர். ஒரு ஸ்டாக் வந்து இறங்கிட்டே வரும்போது சுத்தியெல்லாம் திருப்பி போட்ட மாதிரி கிரீன் கலர் கேண்டில் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து மேலே அப்ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து ஏறிட்டே இருக்கும் போது சுத்தியெல்லாம் திருப்பி போட்ட மாதிரி ரெட் கலர் கேண்டில் வந்து வந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஷூட்டிங் ஸ்டார். இந்த பேட்டர்ன்லாம் டெக்னிக்கல் அனலிஸ்ல ஒரு முக்கியமான பேட்டர்ன். அடுத்ததான் நம்ம வந்து ட்ரேட் செய்யும் போது நமக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 6 வழிகள் வந்து நான் சொல்றேன். அதாவது எப்பயுமே வந்து சார்ட் பேட்டர்னை கரெக்டாக ரீட் பண்ண தெரியணும். அந்த சார்ட்ல அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நமக்கு வந்து அனலைஸ் பண்ண தெரியணும். அடுத்ததா சார்ட் பேட்டர்னை நல்லா வந்து ஸ்டடி பண்ணணும். இண்டிகேட்டர்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேலே 2 இண்டிகேட்டர்ஸை வந்து பயன்படுத்திலாம் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது 2 இண்டிகேட்டரும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நம்ம வந்து அந்த இடத்துல ட்ரேட் வந்து எடுக்கணும். சில இடத்துல வந்து ஃபால்ஸ் சிக்னல் வந்து காட்டலாம். அதெல்லாம் எந்த இடத்துல நமக்கு காட்டுதுன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். எப்பயுமே வந்து ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணவே கூடாது. எதனாலனா நம்ம வந்து சப்போஸ் தப்பான ட்ரேட் எடுத்துட்டோம்னா ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா நமக்கு வந்து குறைவான ரிஸ்க்ல நம்ம வந்து வெளியில வந்துடலாம். அதனால தான் எந்த ட்ரேடுமே வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாம பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு இண்டிகேட்டரை வந்து முக்கியமா அப்ளை பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேலே இண்டிகேட்டரோ அப்ளை பண்ணி நம்ம 2 இண்டிகேட்டருமே கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஸ்ட்ராங்காக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான 3 இண்டிகேட்டர் வந்து நான் சொல்கிறேன். முதலாவதா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர், அடுத்தது MACD இண்டிகேட்டர், அடுத்தது பிவட் பாயிண்ட் இண்டிகேட்டர். இந்த 3 இண்டிகேட்டரும் ஒரு முக்கியமான இண்டிகேட்டராக நான் நினைக்கிறேன் ட்ரேடிங்கில். அதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து MACD இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம். MACD இண்டிகேட்டர் பற்றி நம்ம வந்து சார்ட்டில் வந்து பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு ட்ரேடிங் வியூவில் டைப் பண்ணிங்களா ட்ரேடிங் வியூ வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு இந்த இடத்துல MACDன்னு டைப் பண்ணிங்களா மூவிங் ஆவரேஜ் கன்வர்சல் டைவர்சல் சொல்லுவாங்க MACD. இதை ஒரு கிளிக் பண்ணாவே போதும். இந்த MACD மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல காட்டும். இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்களா ஒரு ஸ்டாக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து சப்போர்ட் காட்டுது. இந்த இடத்துல வந்து ஒரு யூ ஷேப்பில் வர்றது வந்து சப்போர்ட், கீழே வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் MACD இண்டிகேட்டருக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 லைன் வந்து நமக்கு காட்டும். அதாவது ஒரு ப்ளூ லைன் இருக்கும், ஒன்று ஆரஞ்சு லைன் இருக்கும். ப்ளூ லைன் வந்து ஆரஞ்சு லைனை மேலே மேலே கிராஸ் ஆகி மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் மோடில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து ப்ளூ லைனை தாண்டி கீழே வந்து ஆரஞ்சு லைன் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து பீரிஷ் மோடில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்களா இந்த ஸ்டாக் இந்த இடத்துல வந்து கீழே இறங்கி வந்து மேலே போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த 2 லைனும் வந்து டச் ஆகிற இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். அதே மாதிரி 2 லைனும் டச் ஆகிற இடத்த வந்து இந்த இடத்துல செல் பண்ணலாம். இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து செல் பண்ணணும்.
அதை வந்து கரெக்டாக இந்த கன்ஃபர்மேஷன்லாம் காட்டுது பாருங்க எம்ஏசிடி இண்டிகேட்டர். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கு எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்து இப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இந்த ரெண்டு லைன் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க. அதாவது ப்ளூ லைன் வந்து ஆரஞ்சு லைனை தாண்டி மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷ் மோட்ல போகுது. ப்ளூ லைன் வந்து ஆரஞ்சு லைன்ல கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து பேரிஷ் மோட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை பண்ணலாம். இந்த ரெண்டு லைனும் டச் ஆகிற இடத்துல இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி ஏற ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பை பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பை பண்ணணும். பை பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல ரெண்டு லைனும் வந்து கிராஸ் ஆகுது. ரெண்டு லைனும் முட்டிக்கிற இடத்துல இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல் பண்ணணும். செல் பண்ணிட்டு திரும்ப இந்த ஸ்டாக் வந்து ஏற டயத்துல தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும். இதே மாதிரி தான் எம்எஸ்சிடி இண்டிகேட்டர் பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இன்னொரு இண்டிகேட்டரும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு இண்டிகேட்டர் என்னன்னா மூவிங் ஆவரேஜ் சிம்பிள். இதையும் அப்ளை பண்ணிட்டீங்களா? அதாவது எப்பயுமே ட்ரேட் எடுக்கும்போது ஒன்று இல்லைன்னா ரெண்டு இண்டிகேட்டர் பயன்படுத்தி ட்ரேட் எடுத்தீங்களா உங்களுக்கு அதிகமான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து மூவிங் ஆவரேஜ் சிம்பிள். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்களா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதாவது இந்த ப்ளூ லைனை விட தாண்டி கேண்டில் வந்து மேலே இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து அப்ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ளூ லைனை வந்து கீழே கீழே வந்து கேண்டில் ஸ்டிக் வந்து காட்டிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம். எப்பயுமே இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டரில் இந்த ஆரஞ்சு லைனை விட மேலே வந்து கிரீன் கலர் லைன் வந்து போச்சுன்னா அப்போ வந்து பை சிக்னல்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த வந்து எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்து அந்த அந்த கேண்டில் ஸ்டிக்கு வந்து நம்ம இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா அந்த கேண்டிலுக்கு கீழே வந்து எம்ஏசிடி இண்டிகேட்டர் வந்து என்ன காட்டுதுன்னு பாருங்க. பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா தான் நம்ம எந்த ஸ்டாக்குமே வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கணும். இப்படி எடுத்தாதான் அந்த ட்ரேடு வந்து சக்ஸஸ் ஆக வாய்ப்பு. அடுத்ததா ஹவு டு ஐடென்டிஃபை பிரேக் அவுட். ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கை வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் லெக் லைனுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாக் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்து ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் ஸ்டிக் வந்து அந்த கேண்டிலோட ஹையை வந்து அடுத்த கேண்டில் ஸ்டிக் உடச்சி மேலே ஏறிச்சுன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்குக்கு வந்து என்ட்ரி கொடுக்கணும். இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.